ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்டலாம் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்கலனா தள்ளி விட்டுருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். சரிங்களா? என்ன ஆரம்பிக்கணும்னா, யாரும் தப்பான கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக மட்டும் தான் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? சாமி நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சாமி நம்பிக்கை இல்லாதவங்க எனக்கு கமெண்ட் பண்ண வேணாம். சரிங்களா? சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லை, யூரின் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகிறப்ப அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு குளுக்கோஸ் போட்டு 3 குளுக்கோஸ் போட்டு படுக்க வச்சு, ஒவ்வொன்றா போட்டு படுக்க வச்சு, அதுக்கப்புறம் யூரின் போக முடிஞ்சுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் குளுக்கோஸ் போட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து யூரின் போகிறதுக்கு பாத்ரூம் போயிட்டே இருந்தார். ஆனால் யூரினே போகவே இல்லை. 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் இப்படியே யூரின் பாத்ரூம் போயிட்டே இருந்தார். ஆனால் யூரின் போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திருப்பி போயிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு யூரின் போகலன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேன் பண்ணினதில் என்ன ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு யூரின் போகிற இடத்துக்கிட்ட சதை மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு சதை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, சரிப்பா, 1 வாரத்துக்கு மட்டும் அவங்களுக்கு டீப்பு போட்டு யூரின் போகட்டும், அப்படின்னா வயிறு உப்பி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும், அதனால் 1 வாரத்துக்கு டீப்பு போட்டு யூரின் போகட்டும். அதுக்கப்புறமா 1 வாரம் கழித்து அவங்களுக்கு டீப்பை எடுத்ததுக்கு அப்புறம் யூரின் போனாங்கன்னா ஆப்ரேஷன் வேணாம். அப்படி யூரின் அவங்க திருப்பியும் போகலன்னா, டீப்பை எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக யூரின் போகலன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 1 வாரம் வரைக்கும் டப்பியில் பிடிச்சி யூரின் கொண்டு போயிட்டு ஊற்றிக்கிட்டே இருந்தோம். திருப்பி மறுநாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் 10 நாள் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, டீப்பை எடுத்ததும் அவங்க யூரினே போகல. திருப்பி எங்களுக்கு ஒரு 40,000 மாதிரி செலவாயிடுச்சு. டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போகிறது, ஆட்டோ கிட்ட போகிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறையா செலவாயிடுச்சு. தனியாரில் தான் காமிச்சோம், செலவாயிடுச்சு. அப்புறம் திடீர்னு என்ன சொன்னாங்க, இப்போ கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. திருப்பி போய் ஸ்கேன் பண்ணோம். திருப்பி போய் ஸ்கேன் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு சதை அதிகமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறத விட இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படி நிப்பாட்டிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஃபஸ்ட்டு சீர்காழியில் காமிச்சோம். மறுபடியும் மயிலாடுதுறை போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அவங்களும் அதே தான் சொன்னாங்க, உங்களுக்கு சதை வளர்ந்துருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும், அவங்களுக்கு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும், சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அலைஞ்சி கெஞ்சி காலை விழுந்து பார்த்தேன், எங்கேயும் காசே கிடைக்கல. எங்கெங்கேயோ அழுது பார்த்தேன், காசே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு அடகு கடையில் போயிட்டு வட்டிக்கு பணம் 4 பைசா வட்டிக்கு போயிட்டு பணம் 50,000 ரூபா ரெடி பண்ணி ஆப்ரேஷன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு திருப்பி மூளை வேலை செஞ்சது, நம்ம இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணலை, தனியாக இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் ஸ்கேன் பண்ணினேன். ஸ்கேன் பண்ணி இந்த டாக்டர்கிட்ட காட்டுறதை விட நம்ம இன்னொரு டாக்டர்கிட்ட காட்டுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு டாக்டருக்கு இன்னொரு டாக்டரை பார்க்கணும், 3வது டாக்டர்கிட்ட போகிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஆமாம் அவருக்கு சதையும் வளரல, ஒன்றும் வளரல, ஆப்ரேஷன்லாம் எதுக்குமான்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி 2 ஹாஸ்பிட்டல் போனாங்க சார், அது மாதிரி சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கேனை காட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேனை காட்டுறப்பையும் ஆப்ரேஷன் இல்லைன்னு தான் அவங்க சொன்னாங்க. 2வது ஸ்கேனை காட்டுறப்பையும் ஆப்ரேஷன் இல்லைன்னு தான் சொன்னாங்க. 3வது ஸ்கேனை காட்டுறப்பையும் ஆப்ரேஷனுமே இல்லைம்மா, எங்கம்மா சதை வளர்ந்துருக்கு, அவனுக்கு யாரும்மா சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி நான் 3 டாக்டரையும் சொல்லியிருந்தேன், இல்லவே இல்லைம்மான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சார் எனக்கு பயமாக தான் சார் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் டெஸ்ட்டு எடுங்க, நாங்கள் சென்னைக்கு அனுப்பி விடுவோம் ரிப்போர்ட்டு, அங்கே அனுப்பி விட்டு உங்களுக்கு அங்கே ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் நார்மலாக இருக்காரா, அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்களாம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பயம்னா,
2 டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் சொல்லிட்டு, அதே ஸ்கேன் எடுத்துட்டு இவங்கள்ட்ட காட்டுறப்ப இல்லைன்னு சொல்கிறாங்களே, சரி என்னவா தான் இருக்கும், சென்னைக்கு ரிப்போர்ட் போயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு 46 ஒரு டெஸ்ட்டில் 46 டெஸ்ட்டுன்னு எடுத்தாங்களாம். எனக்கெல்லாம் சரியாக தெரியல படிக்காததுனால. அவங்க எடுத்து சென்னைக்கு போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட்டு. அங்கே போயிட்டு 10 நாள் கழித்து ரிப்போர்ட் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் அவருக்கு நார்மல்னு சொல்லிட்டு தான் வந்துச்சு, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துச்சு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் போயிட்டு எங்கள் ஏசப்பாட்ட போயிட்டு முட்டி போட்டு நான் அழுது ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, அதனால் அந்த டாக்டர் வாயாலேயே அந்த ஆப்ரேஷன் சொன்னாங்க இல்லையா, அந்தவங்க வாயாலேயே எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் வரணும் ஏசப்பா. நான் அதே ஸ்கேனை காமிச்சாலும் ரிப்போர்ட்டு ஆனால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி வரணும். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த டாக்டர் வாயில் ஏசப்பா நீங்களாக பேசுகிற மாதிரி, நீங்களாக சொல்கிற மாதிரி அவர் வாயில் நார்மல்னு தான் ஏசப்பா வரணும் 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 வரணும். கிறிஸ்மஸ் ஜனவரி எல்லாத்துக்கும் அழுது 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 நான் ஜெபம் பண்ணினேன். நான் பண்ணின ஜெபம் அந்த ஏசப்பா கேட்டார். நான் பண்ணின ஜெபத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு. நான் அழுத கண்ணீரை அவர் பார்த்தாரு. இப்பயும் சொல்கிறேன், நான் ஏன் அழுவலைன்னா வீடியோக்காக அழுவலை, சத்தியமாக எனக்கு உடம்புலாம் பூசுது. யாராருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, நான் ஏசப்பாவை மட்டும் சொல்ல மாட்டேன், எந்த கடவுளாக இருந்தாலும் ஒரு கடவுளை கண்டிப்பாக மனசார நம்ம நினைக்கணும், ஏற்றுக்கணும், அவங்கள வந்து நம்ம நம்பணும். சரிங்களா? இந்த கடவுளை நம்பணும் அந்த கடவுளை நம்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த கடவுளும் கை விட்ருவார், அந்த கடவுளும் கை விட்ருவார். அவங்க காமந்து பண்ணுவாங்க, இவர் கை விடுவாங்க, இவங்க காமந்து பண்ணுவாங்க, அவங்க கை விடுவாங்க. ஆனால் யாரையாவது நிலையாக நம்ம நம்பணும். நம்பினால் மட்டும்தான் ஏசப்பா கடவுள், அது எந்த சாமி வேணாலும் இருந்து போட்டோம், அந்த சாமி நம்மளை கைவிடவே விடாது. சத்தியமாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்லுவேன், எனக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்தது ஏசப்பா தான். எனக்கு அந்த பிச்சை போட்டது ஏசப்பா தான். இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா, என் உயிரோடு நான் இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஏசப்பா தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று ஏதாவது ஆயிருந்ததுன்னா அந்த கஷ்டத்துலேயே நானே இறந்துருப்பேன். ஃபோன் பண்ணுறாரு, இறந்துருப்பேன், எதோ ஆயிருக்கும், என்னவோ நடந்திருக்கும். ஆனால் ஏசப்பா அவர் ஒண்டி முகம் வச்சு மனசை இறங்கி எனக்கு பாவ பிச்சை போட்டாங்க. அதனால மட்டும்தான் இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதை வந்து யாரார் நம்புறீங்க நம்பலைங்கன்னு தெரியல, நம்புறவங்க மட்டும், சாமியை நம்புறவங்க மட்டும். நான் இன்றைக்கி இந்த பூ வச்சுருக்கேன்னா அதுக்கு காரணம் கூட ஏசப்பா தான். அவர் அன்றைக்கி என் வீட்டுக்காருக்கு ஏதோ நான் இருந்தால் இதை கூட வச்சுக்க முடியாது. அப்போ இது யதார்த்தவாளி வெகுளி ஏசப்பா அப்படி நினச்சி என்னை வந்து அந்த கஷ்டத்துலேருந்து காந்து பண்ணி எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டார், படி பிச்சை, தாலி பிச்சை. சரிங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, யாராருக்கெல்லாம் ஏசப்பா மேலே நம்பிக்கை இருக்கோ, ஏசப்பானால எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்பிக்கை இருக்கோ, சாமி நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? பாய்.